வழக்கு பதிவு செய்ய முயற்சி. பெண் எம்எல்ஏவின் மாஜி கணவர் வீடியோ வெளியீடு. தன் மீது வழக்கு பதிவு செய்ய முயற்சி நடப்பதாக பெண் எம்எல்ஏவின் மாஜி கணவர் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் சண்முகம், முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்காவின் மாஜி கணவர். இவர் கடந்த 29ஆம் தேதி கொடுத்த கொலை மிரட்டல் புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் சந்திர பிரியங்காவின் உறவினரும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி நிர்வாகியுமான நெடுங்காட்டை சேர்ந்த ஈஸ்வரராஜ் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் தன் மீது வழக்கு பதிவு செய்ய ஈஸ்வரராஜ் முயற்சித்து வருவதாக சண்முகம் நேற்று சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கூறியுள்ளதாவது: நெடுங்காடு தொகுதியை சேர்ந்த சந்தானராஜ் எனக்கு 2 வாரங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். அதில் ஈஸ்வரராஜ் ஆபாசமாக பேசியிருந்தார். இது குறித்து சந்தானராஜிடம் கேட்டபோது, காரைக்காலில் சந்திர பிரியங்கா எம்எல்ஏ விருந்து அளித்தபோது சந்தானராஜ் போனை ஈஸ்வரராஜ் பார்த்துள்ளார். அதில் எனது பிறந்தநாளுக்கு லைக் போட்டதற்காக அவரை திட்டிவிட்டு போனை வாங்கி அதில் என்னை ஆபாசமாக திட்டி மெசேஜ் அனுப்பியுள்ளார். இது குறித்து நான் டிஜிபியிடம் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் கடந்த 30ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் நெடுங்காடு தொகுதியில் என் மீது வழக்கு தொடர முயற்சி நடைபெற்று வருகிறது. அவர்கள் என் மீது புகார் தந்தால் ஒத்துழைப்பு தர தயாராக உள்ளேன். புகாரை விசாரியுங்கள். 2023 முதல் அவர்கள் தரப்பில் நான் பேசியதில்லை. அரசியல் ரீதியாக தாக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. மிரட்டல் எனக்கு தான் உள்ளது. விவாகரத்து பெறும்போது அவரை பற்றி நானோ என்னை பற்றி அவரோ பேசக்கூடாது என கையெழுத்திட்டுள்ளோம். அவரது ஆதரவாளர்கள் மீது தான் நான் புகார் தந்துள்ளேன், அவர் மீது அல்ல. அமைதியாக இருக்கவே விரும்புகிறேன். எனது குழந்தைகளை பார்க்கவும் காரைக்கால் சென்று வர அரசு நீதி வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.